நீங்க நினைக்கிற மாதிரி இவன் பொறுப்பானவன் இல்லம்மா. நம்பர் 1 பொறுக்கி. செங்கோட்டையன் ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி, எப்படி இது நடந்தது? புலி உழுமது வேட்டக்காரன் வந்த பார்த்து இடி இழுக்குது வேட்டக்காரன் வந்த பார்த்து அலோகோமா சங்கதிலே டோம் டோம் டோம். அரசியலில் அர்னால்டு அடக்கல்ராஜ், சட்டசபையின் ஜாக்கி சான் அடக்கல்ராஜ், பொலிட்டிக்கல் ப்ரூஸ்லி அடக்கல்ராஜ். பொதுவாக அண்ணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப வேண்டப்பட்டவர். நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். அதிமுகல இருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகு, அதுவும் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்ட பிறகு நான் வந்து சந்திச்சேன் தனிப்பட்ட முறையில். அப்போ வந்து ரொம்ப சோர்ந்திருந்தாரு. ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா. நீங்க சொல்லுங்க, அடுத்து என்னாச்சு? ஓடி மாப்ள கவலைப்படாத வடிவேலு, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? எனக்கு தான் பொண்டாட்டியா இருந்தா? ஏன் இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தா? அப்போ என்கிட்ட பதிவு பண்ணும்போது புரட்சி தலைவருக்கு அப்புறம் இப்படி ஒரு எழுச்சியை வந்து நான் இப்பதான் பாக்குறேன். கொஞ்சம் அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? அந்த ஓகே வந்து கட்சி ரீதியாக சார் எம்ஜிஆர் மறுபிறவி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆரோட மறுபிறவி தான் எங்க தலைவர். வெளியில இப்படி போய் சொல்ற போறீங்க ஏங்க? என்ன சொல்ற என்னங்க? ஏங்க எம்ஜிஆர் எப்படி ஒரு எப்பேற்பட்ட ஒரு தலைவர்? எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வந்ததா? என்ன ஜெயலலிதா? எம்ஜிஆருக்கு ஜானகி இருந்தாங்களா? ஆமா. தலைவருக்கு வந்து சங்கீதா இருக்காங்களா? ஒய்ஃபா திரிஷா வந்து இருக்காங்கல்ல? இதெல்லாம் இருக்குல்ல. எம்ஜிஆருங்க, அடுத்த எம்ஜிஆருங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இது வந்து எல்லாரும் சொல்றாங்க இது வெறும் இளைஞருங்கிறாங்க. இல்ல பெண்கள் இருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். கூவுடா வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். அண்ணாவை நாங்களாம் நேர்ல பாப்போம் நினைச்சே பார்க்கல, கிட்ட பார்த்தோம். செம்ம கலரு, செம்ம அழகு, செம்ம. அடுத்த சிஎம்ஏ அவர்தான். அரசே வந்து சாராயத்தை விற்கிறது, இதை நாங்க கடுமையா இருக்கு. நீங்க வந்து டாஸ்மாக்ல முடிச்சுவீங்க. கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பா வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. இது வந்து அரசே செய்யக்கூடாது, அரசே விற்க கூடாது. ஒரு கலெக்டர் படிச்சுட்டு வந்து ஒரு கலெக்டர் வந்து சாராயத்தை விற்க கூடாது, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விற்க கூடாது. பூரண மதுவிலக்குன்றத நீங்க சொல்லல, இல்ல அரசு விற்க கூடாதுங்கிறது தான். உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு நல்ல வருதா தப்பே நடக்காது. தப்பு நடக்க கூடாதுன்னுலாம் அடிக்கல, தப்பு நடக்கணும். ஆனா அதை நாங்க மட்டும்தான் பண்ணணும். மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்தரு. எங்களுடைய நிலைப்பாடு, கட்சியோட நிலைப்பாடு மது மற்றும் போதைக்கு எதிரானது. சரி, ஆனால் அதை வந்து எப்படி அமல்படுத்தணுங்கிறதுல நிறைய தெளிவா எங்களோட மேனிஃபெஸ்டோ நாங்க விளக்குவோம். ஒன்னால நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஊருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கால? இல்ல உன் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கால? 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்ல. அமல்படுத்தக்கூடிய முறைகள். ஆனால் அரசு வந்து விற்க கூடாது. தற்கூரி வெறித்தனமாக இருக்க. 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 80% ஆதரவு நம்ம கிட்ட இருக்கு. தற்கூரி
இல்ல எங்களுதுல வந்து என்ன ஒரு தியரினா அவரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து விட்டதே பிஜேபி தான். ஜனநாயகன் 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 தளபதி 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 அவருடைய தலைமையில் நேற்றையும் இணைந்து சொன்னால் மற்றவர் கொண்டை சொல்ல விரும்புகிறேன். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆச்சரியக்குறி நான் ஏத்துக்கிறேன். நடிக்க தெரியாது, பெரிய நடிகரா இருக்காரு, ஆச்சரியம் தானே. அவரே ஒரு ஆச்சரியக்குறி தான். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சூர்யாவோட வருவார், பரிதாபமா இருப்பார். சூர்யா அடிச்சு ஸ்கோர் பண்ணிட்டு போவார். குஷி படத்துல வந்து ஜோதிகா வருவாங்க. இந்த பாப்புங்கிற பாட்டு பாடும்போது இவர் பரிதாபமா நிற்பார். அந்த பொண்ணு அந்த பாப்புங்கிறத வந்து ஒரு 10 வகையான உணர்ச்சிகளை காட்டும். இவர் பாப்பு அப்படின்ட்டு போவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பெரிய நடிகரா இருக்காரு, பெரிய ஸ்டாரா இருக்காருன்னா அது பெரிய ஆச்சரியம் தானே. அவரே ஒரு ஆச்சரியக்குறி தான். சந்தேகமே அவர் கரெக்டா தான் சொன்னார். நீங்க கூட நடிகரா வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க, மிகப்பெரிய வியப்பு தான். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாரு. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? செங்கோட்டையினுடைய சட்டப்பையில அம்மா படம் ஏன்னு கேட்டா யார் எப்படி வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மானமிக்க தலைவர் எங்கள் தலைவர். அப்படியா? சரி, அதிமுக இருந்து வந்ததுனால செங்கோட்டையன் படம், சட்டப்பையில ஜெயலலிதா படம். நாளைக்கு திமுக இருந்து யாராவது வந்தா கருணாநிதி படத்தோட ஏத்துப்பீங்களா? ஓல்டு ஒரு கிறுக்கு, அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்ட கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். பிஜேபி ஆர்எஸ்எஸ் யாராவது வந்தா சாவர்கர் படத்தோட, மோகன் பகவத் படத்தோட ஏத்துப்பீங்களா? அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்ததுனால அம்மா நினைவிடத்துல மரியாதை செலுத்திய மரியாதைக்குரிய அருண்ராஜும் ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் நாளைக்கு திமுக சேர்ந்தா கலைஞர் கருணாநிதி சமாதியில போய் கட்டடிப்பீங்களா? நாளைக்கு பிஜேபி உங்க கட்சியில யாராவது சேர்ந்தா சாவர்கர் நினைவிடத்துல போய் சமாதியில போய் வழிவிடுவீங்களா? இதனால தான் சொல்றோம், கொள்கையற்ற தற்குறி கேள்விக்குறி கேள்விக்குறி. கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, உட்காருங்க. ஆகச்சிறந்த அறிவாளிகள் எப்பா தாவேக்கா ஆகச்சிறந்த அறிவாளிகள். அவர்கள் மரத்திலே ஏற மாட்டார்கள். தாவேக்கா ஆகச்சிறந்த அறிவாளிகள். சரி, கொஞ்சம் அமைதியா தம்பி, உட்காரு உட்காரு உட்காரு. உட்காருப்பா உட்காரு. சலாம் உட்காரு உட்காரு. வேணாம் இல்ல வேணாம், நீ உட்காரு. தம்பி தம்பி உட்காரு தம்பி. சண்டை போடக்கூடாது, உட்காருங்க. உட்காருப்பா பேசி உட்காருப்பா. முடிச்சு பேசுவோம். இல்ல தம்பி தம்பி தாவேக்கா தம்பி செல்லகுட்டி, லவ் யூ செல்லகுட்டி. உட்கார் செல்லகுட்டி, உட்கார் தங்கம், பேசிக்கலாம். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இப்ப தாவேக்கா யாரும் தற்கொலைன்னு சொல்லாதீங்கப்பா. ஆக சிறந்த அறிவாளிகள். அவங்க தலைவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்தை தின்ன தேங்காய் பறிக்க மாட்டாங்க. அவங்க தலைவர் வரும்போது கொள்கை என்கிட்ட டிவிக்கு கத்த மாட்டாங்க. மியூசிக் இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விட எல்லாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள்.
இதை புரிஞ்சுக்கிறோம். கமினி ஓ போடு